அடிப்படை பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து ஆர்மோஸ்குள்ள இவங்களால முடியாது. கல்ஃப் ஆஃப் அடன்ல தான் இவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஆர்மோஸ்குள்ள இவங்க இன்னும் என்ட்ரா இல்ல. பிராக்டிகல் ரீசன்ஸ் ஆர்மோஸ கிட்ட போய் கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் அமெரிக்காவால முடியாது. அதை பண்ணணும் அவங்களால. தைரியமா போறதுக்கு பயப்படுறாங்க. ஈரானுக்கு எதுவும் வரக்கூடாது என்ற விஷயத்துல அமெரிக்கா குறியா இருக்கு. ஆனா இந்த பிளாக்கேட் என்பது முழுமையான ப்ராப்பர் பிளாக்கேடா இருந்தா இது கிட்டத்தட்ட போர் தொடர்வதற்கான அறிகுறியை தவிர்த்து போர் நின்றதுக்கான அறிகுறி அல்ல. பிளாக்கேடால இன்னும் எண்ணெய் வர்த்தகம் பெருசா பாதிக்கப்படும். பீடெக்ஸ் வந்து அவரே வந்து 6 கவுண்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொதுமக்களை குறிவைத்து தாக்கியதற்காகவும் ஈரான்ல பிளஸ் அமெரிக்கா ராணுவத்தின் நம்பகத்தன்மையும் அதற்கு இருக்கக்கூடிய மரியாதையும் சீர்குலைத்ததாகவும் அவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. ராணுவ தளபதிகளை பதவியிலிருந்து விலக்கிறது, அவர் இஷ்டத்துக்கு தன்னிச்சையா செயல்படுறது, போர் நடுவில் ராணுவ அதிகாரிகளை வந்து மாத்துறது, இதெல்லாம் அவர் ஈடுபட்டு இருக்கிறத உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை பீடெக்ஸ் உண்டாக்கி உள்ளார். கோப்பை பிடிச்சி வாய வந்த அப்படி பேசுறது. மெலோனி ஜார்ஜ் அதாவது இத்தாலியோட பிரதம மந்திரி திட்டி இருக்காங்க ட்ரம்ப. ரெண்டாவது அவரே அடுத்த இயேசுநாதர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். சார் ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து நாங்க முழுக்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், இனிமேல் எங்க கையில தான் இருக்கு அப்படின்ற போல அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்றாங்க. ஈரானும் தொடர்ந்து ஒரு 3 நாட்களா பார்க்க முடியுது அமைதியாவே இருக்காங்களே, ஏன் மௌனமா இருக்காங்க? என்ன சார் கள நிலவரம்? ஃபுல் பிளாக்கேட் என்பது அதாவது மொத்த ஹார்மோஸ் ஜலசந்தியை அமெரிக்காவால் பிளாக் செய்ய முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஹார்மோஸ் ஜலசந்திக்குள்ள இவங்களால போக முடியாது. ஆனா கல்ஃப் ஆஃப் அடன் கிட்ட இருந்து இவங்க வந்து வரக்கூடிய கப்பல்களை அமெரிக்காவால முடியும்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்கு. அதையும் தாண்டி ஈரானிய கப்பல்கள் டேங்கர் ஒண்ணு வெளியே வந்திருக்கு. சைன கப்பல் ரிச் ஸ்டாரின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வந்து வெளியே வந்திருக்கு. சில கப்பல்கள் வருகின்றன. இன்னொரு பக்கம் சைனாவும் ரஷ்யாவும் வந்து ஆயுதங்களை அனுப்புகின்றதோ என்று ஒரு அச்சத்தை அமெரிக்கா வெளியே காட்டியிருக்கு. அதுக்கு காரணம் சைனா வந்து சப்ளை பண்ணுவோம், அதாவது ஈரானுக்கு சப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு தான் அமெரிக்கா இந்த பிளாக்கேடை எடுத்துட்டு வந்திருக்கிறதாவும் தெரிவிக்கப்படுது. ரெண்டாவது ஈரானுக்கு வரக்கூடிய சப்ளைஸ், அதாவது அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய உபகரணங்களை மற்ற விஷயங்களை வந்து நிறுத்தினால், இன்னும் சொல்ல போனா அங்க வந்து சேராம இருந்தால் ஈரானுக்கு எதுவும் வரக்கூடாது என்ற விஷயத்துல அமெரிக்கா குறியா இருக்கு. ஆனா இந்த பிளாக்கேட் என்பது முழுமையான ப்ராப்பர் பிளாக்கேடா இருந்தா இது கிட்டத்தட்ட போர் தொடர்வதற்கான அறிகுறியை தவிர்த்து போர் நின்றதுக்கான அறிகுறி அல்ல. ஏன்னா பிளாக்கேட் மீன்ஸ் வார். அவங்க பிளாக் பண்ணாங்கன்னா அது போர் தான் அர்த்தம் தவிர்த்து போரை திரும்பி சீஸ்ஃபயர் என்னத்துக்கு? சீஸ்ஃபயர் என்பதே வந்து அது வந்து ஒரு தற்காலிகமான சீஸ்ஃபயரோ நிரந்தரமான சீஸ்ஃபயரோ போர் நிறுத்தமோ எதுவா இருந்தாலும் பிளாக் பண்ணாலே அது போருக்கு நிகர்தான். அப்போ இது எந்த கட்டத்தை அடைந்திருக்கு? அது போரா இல்ல பிளாக்கேடா, அதாவது போரா இல்ல பேச்சுவார்த்தையா, என்னென்ன புரியாத ஒரு குழப்ப நிலை நீடித்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சோக்கிங்கால இந்த பிளாக்கேடால இன்னும் எண்ணெய் வர்த்தகம் பெருசா பாதிக்கப்படும் என்று நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட $30 மில்லியன் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு, ஒரு நாள் ஒன்றைக்கு 1 மணி நேரத்துக்கு $30 மில்லியன் எண்ணெய் பெரிய அளவுக்கான லாபத்தை அவர்கள் இந்த போர் மூலம் ஈட்டி உள்ளார்கள் எண்ணெய் நிறுவனங்கள். நீங்க மறந்துடக்கூடாது, ட்ரம்போட தேர்தலுக்கே வந்து செவரானும் திரும்பி கான்டெகோ பிலிப்ஸும் திரும்பி எக்ஸான் வந்து பெரிய அளவுல நிதி உதவி கொடுத்தது அவரோட எலெக்ஷனுக்கு. சோ அவர் ஒருவேளை அந்த ஒரு காரணத்துக்காக இந்த போரை வந்து இது பண்றாரு, இல்ல டாலரை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஏன்னா ஈரான் வந்து யுவான்ல சைனாவோட நாணயத்துல அவங்க வர்த்தகத்தை பண்ண பார்த்தாங்க. அதுக்காக டாலரை நிலைநாட்டுவதற்காக இந்த போரை வந்து இவங்க தொடர பாக்குறாங்களா, இல்ல அரபு நாடுகள் மற்றும் மற்ற நாடுகளுமே வந்து டாலரை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்பே இல்லாத சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்த போரை திணித்துள்ளார்கள் அந்த பிராந்தியத்தின் மீது? இதெல்லாம் வந்து இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பிட்டு இருக்கு. சார், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியா இருக்கிற ஃபீல்டு மார்ஷல் முனீரும் வந்து ஈரானுக்கு சென்று இருக்காரு சார். என்ன அமெரிக்காவுடைய தூது செய்தியை கொண்டு சென்று இருக்காரு சார் அவர்? அங்கர் முனீர் போயிருக்கிறது வந்து ஒரே ஒரு காரணத்துக்கு தான், அதாவது ஈரானுக்கு போயிட்டு
ட்ரம்போட தூதுவரா சென்று அவர் சில விஷயங்களை அங்க பரிமாறிட்டு வந்திருக்காரு. சோ அது ஈரான் எப்படி எடுத்துக்கொள்ளும் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இந்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் அடுத்து நடக்க இருக்கு அப்படின்ற போல செய்திகள் வெளியாகிறது. அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? சாத்தியமா? ஏன்னா இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா போர் தொடரும் சூழல்ல தான் இருக்காங்கண்டி, நிற்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லாத போன்றுதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை எங்க வரும்டான்னா, இந்த பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான சாத்தியக்கூறு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துதான் ஆகணும். ஏன்னா போன வாட்டி அப்பாஸ் ஆராய்ச்சி நான் பாகிஸ்தானுக்கு வரதுக்கு தயாரா இல்லை, எனக்கு பயமா இருக்கு, அச்சமா இருக்கு, ஏன்னா உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் அவங்களோட ஒரு செய்தி நிருபர் அவரும் அதேதான் குறிப்பிட்டிருக்காரு. பாகிஸ்தான்ல இருந்து மஷாதுக்கு பிளேன்ல மஷாத்ல இருந்து திரும்பி பஸ் பிடிச்சு ஒரு ஸ்பெஷல் பஸ்ல திரும்பி ட்ரெயின்ல இப்படிதான் இவங்க பல்வேறு விதமா அவங்க பிரயாணத்தை, அதாவது திரும்பி பாகிஸ்தான் திரும்பி வரும்போது அவங்க பிரயாணத்தை நேரடியா டெஹரானுக்கு வராமல் இப்படி சுத்தி ஃபிளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின் இத்தனை மூலமா வர வேண்டிய காரணம் அவங்க தாக்குதலுக்கு ஆளாக்கப்படலாம் என்ற ஒரு அச்சம் தான். சோ இந்த சூழல்ல திரும்பியும் பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை என்பது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் சார். அதே போன்று பீட் எக்ஸத் சொல்றாரு சார், ஹார்மோஸ் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள முழுக்க முழுக்க வந்துருச்சு அப்படின்ற போல சொல்றாரு. அதே போன்று ஈரான் நாங்க கையெழுத்து போடுற இடத்துல கையெழுத்து போடணும், அதை மீறினா குண்டுமழை பொழியும் அப்படின்ற போல சொல்றாரு சார் அவரு. பீட் எக்ஸத் அவரே 6 கவுண்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பீட் எக்ஸத் அவர் என்ன குற்றச்சாட்டு அவர் மேல வச்சிருக்காரு முதல்ல சொல்லிடுறேன். இது அத்துமீறி போர் நடத்துவதற்காகவும் அமெரிக்க படைகள் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதற்காகவும் பொதுமக்களை குறிவைத்து தாக்கியதற்காகவும் ஈரான்ல ராணுவ ரகசியங்களை ஒழுங்காக திறன்பட அதை காக்காததுக்காகவும் அமெரிக்க பாராளுமன்ற காங்கிரஸ் சொல்லுவாங்க பாருங்க, யுஎஸ் காங்கிரஸ் சொல்லுவாங்க, அந்த அவையின் வேலைகளையும் அவர்கள் ஓவர் சைட் அவங்க இது எப்படி நடக்குது, ஒழுங்கா நடக்குதா இல்லையா என்று அவங்க பார்க்கிறத அவங்களுக்கு தகவல்களை தெரிவிக்காததற்காகவும், பிளஸ் அமெரிக்கா ராணுவத்தின் அந்த நம்பகத்தன்மையும் அதற்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் அதற்கு இருக்கக்கூடிய மரியாதையும் சீர்குலைத்ததாகவும் அவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளன. இதுக்காக அவர் இம்பீச்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவரை இவர் இந்த தப்புகள் எல்லாம் இவர் செய்திருக்காருன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு காங்கிரசியல் ஹியரிங்ஸ் அவர் மேல 6 விஷயங்களை முன்வைத்து இதுல எல்லாம் அவர் பண்ணியிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. சோ அதுல அன்ஆத்தரைஸ்ட் வார் ஆன் ஈரான், அதாவது ஆத்தரைசேஷன்னா ஒழுங்காக அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் போரை நடத்துகிறார்கள், காங்கிரஸோட ஒப்புதல் இல்லாம போரை தொடர்ந்திருக்காங்க சொல்றது. 2வது வயலேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட், ஒரு போருக்கான சட்டத்திட்டங்களை திறன்பட மதிக்காததுக்கு, பிளஸ் அதை சட்டத்திட்டங்களை அவருக்கு தகுந்த போல் மாற்றிக்கொண்டதற்கும், இதுக்கு குறிப்பிட்ட அந்த மினாப் இன்சிடென்ட் இருக்கு பாருங்க, குழந்தைங்க மேல பள்ளி குழந்தைங்க மேல குண்டு போட்டது, இது மாதிரி பண்ணதுக்கு அதாவது சட்டத்தை மதிக்காததுக்காக அவர் மீது ஏன் உன்னை பதவியிலிருந்து இறக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 2வது ராணுவ ரகசியங்களை இவர் எப்படின்னா அப்படி யூஸ் பண்ணிருக்கா. அதுக்கு உதாரணம், குவைத்ல இருந்த ஒரு பேஸ்ல இவர் ஓபன் சேனல்ல இவர் பேசின கான்வர்சேஷனால அந்த பேஸ் ஈரானுக்கு அந்த தகவல் கசிந்து அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கசிந்ததால அது மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. பெரிய அளவுக்கான சேதங்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு ஏற்பட்டுள்ளன. இது எப்படி நீ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீ பேசுற விதத்திலையும் நீ பேசுறதும் லீக் ஆகுது, எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் காங்கிரஸ அதாவது அமெரிக்க காங்கிரஸுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு பீட் எக்ஸத் பேசினதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்புறம் அதிகார வரம்பை மீறிய செயல்களில் பீட் எக்ஸத் ஈடுபட்டுள்ளார். உதாரணத்துக்கு ராணுவ தளபதிகளை பதவியிலிருந்து விலக்கிறது, அவர் இஷ்டத்துக்கு தன்னிச்சையா செயல்படுறது, போர் நடுவில் ராணுவ அதிகாரிகளை மாத்துறது, இதெல்லாம் அவர் ஈடுபட்டு இருக்கிறத உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடைசியா அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை அவப்பேரை பீட் எக்ஸத் உண்டாக்கியுள்ளார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு வைத்து அதன் மீது அவர் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், சலூத் கார்பஜால்ல இருந்து செத் மோல்டன்ல இருந்து ரயான்ல இருந்து இவங்க எல்லாம் போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. இன்னும் நீ ஏன் இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. இதோட கேவலம் என்னடான்னா, பீட் எக்ஸத் பார்ல போயிட்டு யாரோ ஒரு பெண்மணியுடன் பாருக்கு சென்று மதுபானம் அருந்தி அங்கே அவர்
ஏன்னோ அதாவது வரம்பை மீறிய செயலில் ஈடுபட்டுள்ளாருன்ட்டு வெளியே வந்திருக்கு. ஆல்ரெடி அவருக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க 3வது பொண்டாட்டி, 2 மனைவிகளை டைவர்ஸ் பண்ணவர் அவரு. இது இல்லாம அவருக்கு கேரக்டர் சரியில்லைன்ற ஒரு, அதாவது அவரு ஒழுக்கம் சரியில்லை என்ற ஒரு பேர் அவருக்கு பரவலாக அமெரிக்காவில வலம் வந்துட்டு இருக்கு. இது இல்லாம ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பில் தொடர்வது எப்படி சரி என்று கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீடெக்ஸத்தோட இன்னொரு பெரிய பிரச்சனை, அவரோட பேர் பாடி போட்டோஸ் இருந்தா நீங்க கொஞ்சம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இஸ்லாமுக்கு எதிரான நிறைய வாசகங்களை அவர் பைசப்ஸ்ல, அதாவது அவரோட மசில்ஸ்ல எழுதி வச்சிட்டு இருக்காரு. இஸ்லாமியோபிக், இஸ்லாமுக்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நபராக அவர் திகழ்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பீடெக்ஸத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை, மேப்பை போட்டு விட்டு அவரு ஹார்மூஸ் எங்க இருக்குன்னு கேட்டா ஹார்மூஸ் மேப்ல தேடுறாரு. குடிபோதையில பிரஸ் கான்பரன்ஸ் அட்டென்ட் பண்றாரு, செய்தியாளர் சந்திப்பு. இதெல்லாம் நான் சொல்ல, அமெரிக்கால இருக்க நியூஸ் ஏஜென்சிஸே சொல்லிட்டு இருக்கு. அப்படி டவுட் இருந்தா நீங்க போயிட்டு ஜெஃப்ரி சாட்ச் என்ன சொல்றாரு, மீர்ஷேமர், ஜான் மீர்ஷேமர் என்ன சொல்றாரு, இல்ல டக்ளஸ் மெக்ரகார் என்ன சொல்றாரு, இல்ல டேவிட் டேனியல்ஸ் நினைக்கிறேன், ஸ்காட் ரிட்டர் அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இவங்க எல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்டுங்க. இது இல்லாம ராபர்ட் பீப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ராணுவ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, இவங்க எல்லாருமே வந்து பீடெக்ஸத்தை வந்து சரமாரியா சாடி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அமெரிக்கர்கள், நான் என்ன இந்தியன் தான், அவங்க எல்லாம் அமெரிக்கர்களே சாடுறாங்க. போப்லியோவே வந்து கொடுங்கோலர்கிட்ட ஆட்சி மாட்டிக்கிச்சு அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா, போப்ப பிடிச்சி வாய வந்த அப்படி பேசுறது. மெலோனி, ஜார்ஜியோ மெலோனி என்றவங்க, அதாவது இட்டாலியோட பிரதம மந்திரி, போப்ப வந்து வாய்க்கு வந்தபடி சகட்டு மணிக்கு பேசாதேன்னு சொல்லி திட்டி இருக்காங்க ட்ரம்ப. ரெண்டாவது அவரே அடுத்த இயேசுநாதர் என்று அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். திஸ் இஸ் a sign of megalomania. அவரின் செயல்படும் தன்மை சற்றே இல்ல, மிகப்பெரிய அளவில் நலிவடைந்துள்ளது. அவர் சிந்திக்கும் தன்மையும் செயல்படும் தன்மையும். சோ அவர் வந்து பைத்தியம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்ற ஒரு அச்சம் எல்லாரும் எழுந்துட்டு இருக்கு. இதனால வந்து ட்ரம்ப் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், அதாவது அவர் எடுக்கக்கூடிய நிர்ணயங்கள், தீர்மானங்கள், அவர் எடுக்கக்கூடிய ஒரு சிந்தித்து எடுக்கிறாரா இல்லை தாந்தோனித்தனமாக எடுக்கிறாரா என்ற ஒரு குழப்பம் அமெரிக்க அரசியலையே நிலவிட்டு இருக்கு. ரெண்டாவது, அவரின் இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமான ஒரு ஒப்பந்தம் வந்துள்ளது. இதுல ஹிஸ்புல்லா பக்கத்தை வச்சுட்டுதான் ஒப்பந்தத்தை, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவங்க எட்டி இருக்காங்க. இது இஸ்ரேல் பிரதமரோ இல்ல லெபனான் பிரதமர் அறிவிக்கிறதுக்கு பதிலாக இல்ல மார்க்கோ ரூபியோ அவர்தான் அதுக்கு நடுவுல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான மார்க்கோ ரூபியோ தான் நடத்தினார். அவர் அறிவிக்கிறதுக்கு பதிலாக யார் அறிவிச்சது என்று பாத்தீங்கன்னா திருவாளர் ட்ரம்ப் தான் அறிவிச்சிருக்கு. சோ அவர் வந்து எங்க போனாலும் அவர் நான் என்ற அந்த ஒரு சிந்தனையும் கண்ணோட்டமும் அந்த ஒரு பிம்பத்தையும் அவர் கட்டியமைக்க பாக்குறாரு. இது வந்து நார்சிசம் அப்படின்னுவாங்க. அது ஒரு மென்டல் பிரச்சனை ட்ரம்ப்புக்கும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அவர் மாத்திரம் தான் தெரியணும், மத்தவங்க யாரும் தெரியக்கூடாதுட்டு. அதுக்கு அவருக்கு தோதாக சில பேர் வந்து வேலை பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஸ்டீவ் விட்காஃப், பீட்டர் நெவரோ, ஜெராட் குஷ்னர், இவங்க எல்லாம் அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்தை இல்லாட்டியும் இவரோட அடிவரடிகளாக அவங்க திகழ்றாங்க. அதோட பெரிய அடிவரடி யாருன்னா மிஸ்டர் பீடெக்ஸத். ஷாபாஸ் ஷெரீப் வந்து அவர் ட்ரம்போட செல்ல அடிவரடின்னு கூட சொல்ல மாட்டேன். பாகிஸ்தானியர்கள் எல்லாமே, அது பங்கீர் ஆகட்டும், மிஸ்டர் ஷெரீப் ஆகட்டும், அவங்க செல்லப்பிராணிகளை ஆறறிவு கொண்ட மனிதர்களாக நீங்க சித்தரிப்பது மிகப்பெரிய தவறு. அவங்க 5 அறிவு தான் இருக்கு அவங்களுக்கு. சார், அதே போல இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து அமெரிக்கா கட்டுப்படுத்தினதுக்கு சவுதி அரேபியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு சார். எந்த அளவுக்கு சவுதி அரேபியால இது பாதிப்பு அமையும்? ஏன் அவங்க வந்து இதற்கு முரண்றாங்க? ஏன்னா அவங்களோட கப்பல்கள், அவங்க நாட்டுல இருந்து வர கப்பல்கள், அவங்க நாட்டுல இருந்து போற கப்பல்களுக்கும் அது பாதிப்பு உண்டாக்குது இல்ல. அடிப்படை பிரச்சனைனா இவங்க வந்து ஹார்மோஸ்குள்ள இவங்களால முடியாது. கல்ஃப் ஆஃப் அடன்ல தான் இவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஹார்மோஸ்குள்ள இவங்க இன்னும் என்ட்ரா இல்ல. பிராக்டிகல் ரீசன்ஸ், ஹார்மோஸ்ல தாண்டி வர கப்பலை தான் இவங்களால நிறுத்த முடியுமே தவிர ஹார்மோஸ கிட்ட போய் கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் அமெரிக்காவால முடியாது. அதை பண்ணணும் அவங்களால. தைரியமா போறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஈரான் தாக்கக்கூடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஹார்மோஸை நிறுத்தினாங்க. ஹார்மோஸை நிறுத்தல. அந்த நீர்வழியில இருந்து வெளியே வரும்போது கல்ஃப் ஆஃப் அடன் வரும். அந்த கல்ஃப் ஆஃப் அடன் கிட்ட தான் இவங்க பிளாக்கேட பண்ணிருக்காங்க. மிக்க நன்றி சார், ஜூமில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.